இது தொடர்பாக மேலும் கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். உரிமை தொகையை முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்க இருக்கிறார். அடுத்து வரும் ஆட்சியில் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக உரிமை தொகையை இந்த மாதமே வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் அவர் சொல்லியிருக்காரு. இதனை எதிர்க்கட்சிகள் முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து சார்? முதல்வரின் இந்த அறிவிப்புகள், இந்த திட்டங்கள் நல்லது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். எளிய மக்கள் நிறைந்திருக்கிற ஒரு நாட்டில் இது போன்ற திட்டங்கள் வரவேற்க வேண்டியது. இன்னும் ஒன்றிய அரசு பெருமளவில் நிதியை முடக்கி வைத்திருக்கிறது. தமிழகத்திற்கு தேவையான நிதியை விடுவிக்க மறுக்கிறது. முதல்வர் பலமுறை கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை முழுவதுமாக கொடுக்கிற சூழலில் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டிலேயே நலத்திட்டங்கள், சேம நலத்திட்டம், சமூக நலத்திட்டம் என்பது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக சிறப்பானது என்று அமிர்தாசன் ஏற்கனவே கலைஞர் ஆட்சி இருந்த போது கூறியிருந்தார். இப்பொழுது அதையே தமிழக முதல்வரும் பின்பற்றுகிறார். இந்தியாவிலேயே சமூக நலத்திட்டம், சேம நலத்திட்டத்தை அமுல்படுத்தி அரசு ஒரு சேம நல அரசு என்பதை தமிழக முதல்வர் நிரூபிக்கிறார். பிஜேபி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் தமிழக அரசாங்கத்திடம் குறைகளை தேடுகிறது. முதல்வரிடம் குறைகளை தேடுகிறார்கள். முதல்வரோ அதை கடந்து ஜனநாயகத்தின்பால் நின்று எளிய மக்களினுடைய நல்வாழ்வுக்கான சிந்தனைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.